வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கல்வெட்டியல் துறையில் ஒவ்வொரு கல்வெட்டு நிபுணர்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் வெங்கையா, ரெண்டாவது BL ரைஸ் என்பவர்களை குறித்து பார்த்தோம். மூணாவது இந்த வீடியோவில் ராபர்ட் சீவல் அப்படிங்கிறவரை குறித்து பார்க்க போகிறோம். இவரும் மிகச்சிறந்த கல்வெட்டாய்வாளர். இங்கிலாந்தில் ரேட்லி என்ற இடத்தில் உள்ள செயின்ட் பீட்டர் கல்லூரியில் கல்வி பயின்றார். பின்னர் இந்தியாவில் சிவில் பணித்துறையில் வேலைக்கு சேர்ந்தார். 1868 இந்தியாவுக்கு வந்த ராபர்ட் சீவல் இந்திய சிவில் பணியில் பல்வேறு பணித்துறையில் வேலை செய்தார். வருவாய்த்துறையிலும் நீதிப்பணித்துறையிலும் பணிபுரிந்தார். கலெக்டராகவும் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் நீதிபதியாகவும் சிறப்பாக பணிபுரிந்தார். இவர் தான் பணியில் இருந்த போதும் 1897 பணி ஓய்வு பெற்ற பிறகும் இந்திய தொல்பொருள் ஆய்வில் விருப்பம் கொண்டு பல ஆய்வுகளை மேற்கொண்டார். தனது ஆய்வுகளை பற்றிய பல்வேறு ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டார். ராபர்ட் சீவலின் பணிகள். கல்வெட்டியல் துறையில் இவரது பணி மகத்தானதாகும். இவர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆண்டுகளுக்கு சமமான கிறிஸ்தவ ஆண்டை கணக்கிட்டு அதனை ஒரு வழிகாட்டி நூல் வடிவில் வெளியிட்டார். இது கல்வெட்டாய்வில் ஈடுபடும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அப்படி அவர் வெளியிட்ட நூல்களில் முக்கியமானவை கிரானாலஜிக்கல் டேபிள் ஆஃப் சவுத் இந்தியா, இந்தியன் காலண்டர், சித்தாண்டண்டாஸ் அண்ட் இந்தியன் காலண்டர் ஆகியனவாகும். அடுத்து இவர் சென்னை மாநிலத்தின் எஞ்சியுள்ள பழமை சின்னங்கள் என்ற தொகுப்பு நூலை 1882-84 ஆண்டுகளில் 2 தொகுதிகளாக வெளியிட்டார். இந்த நூல் சென்னை மாநிலத்தில் தொன்மை வரலாற்றை அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக உள்ளது. இத்துடன் சென்னை மாநிலத்தில் உள்ள கல்வெட்டுகளை பற்றிய வரலாற்றை தொகுத்து வெளியிட நினைத்தார். ஆனால் அவரது முயற்சி அப்பொழுது நிறைவேறவில்லை. அவரது மரணத்திற்கு பிறகு அது கிருஷ்ணசாமி ஐயங்காரால் வெளியிடப்பட்டது. மூன்றாவது, இவர் தென்னிந்திய அரச பரம்பரைகளின் குறிப்புரை என்ற நூலை 1883 வெளியிட்டார். இது தென்னிந்திய அரச பரம்பரையை பற்றி அறிந்து கொள்ள உதவும் மிகச்சிறந்த நூலாக கருதப்படுகிறது. ஐயத்திற்குரிய சந்தேகத்திற்குரிய தென்னிந்திய நாணயங்கள் என்ற இவரது நூல் தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமபுரிய நாணயங்களை குறிப்பிட்டு அது பற்றிய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. இந்த நாணயங்களின் அடிப்படையில் ரோமபுரியுடன் தென்னிந்தியா கொண்டிருந்த வணிக தொடர்பினையும் பின்னர் அந்த வணிக தொடர்பு வீழ்ச்சியடைந்த விதம் பற்றியும் தனது ஆய்வு கட்டுரைகள் மூலம் வெளிப்படுத்தினார். இவர் பெர்னோவா, லூனிஸ், டொமிங்கோ ஆகியோரினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் விஜயநகரின் வரலாற்றை மறைந்த பேரரசு த ஃபர்கட்டன் எம்பையர் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த நூல் ஒன்றை எழுதினார். இந்த நூலை எழுதுவதற்கு பாரோஸ், வாஸ்கோடகாமா, கிறிஸ்டோவா வைரா போன்றோரின் குறிப்புகளையும் பயன்படுத்தினார். நிக்கோலா காண்டியின் குறிப்புகளையும் பயன்படுத்தி இந்த நூலை சிறப்பாக எழுதினார் ராபர்ட் சீவல். மேலும் ராபர்ட் சீவல் காஞ்சிபுரத்தில் உள்ள பல்லவர்களின் 4 கோவில்களான கைலாசநாதர் கோயில், முக்தீஸ்வரர் கோயில், மாதேங்கேஸ்வரர் கோயில் மற்றும் வைகுந்த பெருமாள் கோயில் ஆகியவற்றை பற்றிய ஆய்வு செய்து அவை பல்லவர் காலத்தை சேர்ந்தவை என்பதை ஆதாரங்களுடன் வெளியிட்டார். மேலும் இந்த 4 கோவில்களுக்கும் மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல் ரதங்களுக்கும் அமைப்பில் சில ஒற்றுமைகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ராபர்ட் சீவல் இந்திய தொல்லியல் துறையிலும் கல்வெட்டாய்விலும் பல புதிய செய்திகளை கண்டுபிடித்து வெளியிட்டார். இவரது கண்டுபிடிப்புகள் கல்வெட்டாய்வு துறையில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நன்றி.